ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய சோஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய சோஸில் நம்ம சரவணனும் நம்ம பாண்டியனும் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்க, ஒரே ஒரு குருக்கால் வரார் வழி விடுங்கோ, ஒரே ஒரு குருக்கால் வரார் வழி விடுங்கோன்ற மாதிரி ரியாக்ஷன் விட்டுக்கிட்டு நிற்கிறது யாரு? நம்ம தம்பி குமாருங்க. கடைசியில் உரண்டலுக்கு வாடா பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்க, உள்ளே வாங்க வந்துட்டு போகலாங்க அப்படின்னு இழுக்கிறாரு. கடைசியில் வாங்க மாமான்னு சொல்ல, வேணாண்டா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ஷன் வேற மாதிரி விட்டுட்டு டக்குன்னு பார்த்துட்டாருங்க பழனியை. ஐயோயோ, பழனியை பார்த்தோன்னே ரியாக்ஷன் எப்படி இருக்குது தெரியுமா? ஐயோயோ, மாட்டிக்கிட்டாரு ஒருத்தர். அந்த பாட்டை இப்பதான் போட்டு விடணுங்க. கடைசியில் ஐயோ நீலாம் ஒரு துரோகிடா, பச்சை துரோகிடா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு விட்டுட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே கோவம் தாங்க முடியாம தண்ணியை எடுத்து தண்ணியை குடிச்ச ஒரு சொம்ப போட்டு உடைக்கிறாரு. டே அப்பா, சொம்பு தான் உடையாதுன்னு உசாரா இருக்கீங்கடா. என்னாச்சுங்க கோமதி அம்மா கொந்தளிச்சு போய் வந்து கேட்க, உங்க தம்பி துரோகியா இருக்காண்டி, நம்ம கடைக்கு ஆப்போசிட்லேயே ஒரு கடையை வச்சுட்டாண்டின்னு விஷயத்தை போட்டு உடைக்க, ஐயோ மாட்டிக்கிட்டாருங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என் புள்ள மாதிரி வளர்த்தனேன் கோமதி அம்மா ஒரு பக்கம் பாட்டா படிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு பக்கம் என் அக்கா வீட்டிலேருந்து மாமா வீட்டிலேருந்து யாரும் வரலையான்னு சொல்லி கேட்க, உங்கள் மாமாவுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சுப்பா, அவ்வளோ நல்லவராக இருந்தால் குடும்பத்தை கூட்டிகிட்டு வரட்டும் பாடுறாங்க, எப்படி குடும்பமாக வந்து கும்மி அடிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது நம்ம சுகன்யாவோட ரியாக்ஷனு. இந்த கூட்டத்தில் ஒருத்தன் கோவிந்தா போடுவாங்களே, நாலு யாருது சீக்கிரம் நேரத்தை வளர்த்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒருத்தங்க சொல்ல, இவங்க விளக்கேற்றலான்னு சொல்லிட்டு பாட்டியை கூப்பிட்டு விளக்கேற்றிட்டாங்க. ஆக மொத்தத்தில் உள்ளே போய் நிற்க வச்சிட்டிங்கடா, ஆடு மாதிரி நான் மஞ்சள் தண்ணியை ஊற்றி விட்டு இப்படி நிற்க வைப்பீங்கன்னு எதிர்பார்க்கலாடாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவங்க போனி பண்ணுறாங்களாமா. முதல் போனியை முடிச்சாங்க. அவங்க அண்ணன் என்ன பண்ணுறாருன்னா, கட்டுக்கட்டா பணத்தை கொடுக்க, இந்த பணம்லாம் எனக்கு வேணாப்பா, எங்கள் அக்கா வீட்டுக்கு நான் போயிட்டு வரேன்ப்பான்னு சொல்லிட்டு இங்கே வந்து நீனா கழுவி ஊற்றுறாரு நம்ம பாண்டியனு. எந்த அளவுக்குன்னா குண்டா அண்டாலாம் கழுவி ஊற்றி பொழிச்சுன்னு ஊற்ற, இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு உறவு இல்லடா அப்படின்ட்டாங்க. ஓகே.